ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஜம்மு காஷ்மீரில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். மத்திய அரசு கூடுதலாக 50 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகின்றன. தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஜம்முவில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் நிறைவடைந்த திட்டப்பணிகளை நாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார். புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்கள் சுகாதாரம், கல்வி, ரயில்வே, சாலை, விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் இடம்பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை அளிப்பதற்காக விஜய்பூர் பகுதியில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தை அவர் திறந்து வைக்கவுள்ளார். ஜம்மு விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சுமார் 1,500 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் வழங்கவுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக அரசு திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இதனிடையே தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்பம், வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி கல்வி நிறுவனம், ஜம்மு, பிலாய், திருப்பதி ஆகிய இடங்களில் இந்திய தொழில்நுட்பக் கழகம், புத்தகயா, விசாகப்பட்டினத்தில் இந்திய மேலாண்மை நிறுவனம், கான்பூரில் இந்திய திறன் நிறுவனம் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களின் வளாகங்களை திறந்து வைத்து பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார். மத்திய அரசு கூடுதலாக 50 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கு கிடைத்துள்ள வரவேற்பை அடுத்து மேலும் 50 ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். குளிர்பதன வசதி இல்லாத இந்த ரயில்களில் மேம்படுத்தப்பட்ட இருக்கை வசதிகள், பயணிகளின் உடைமைகளை வைப்பதற்கான வசதிகள் மற்றும் LED விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள், அறிவிப்பு வசதிகளுடன் கூடிய இந்த ரயில்களில் பயணம் செய்வது பயணிகளுக்கு இனிய பயணமாக அமைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகின்றன. அருணாச்சல் பிரதேச மாநில தலைநகர் இட்டாநகரில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரீஸ் நாட்டு பிரதமர் திரு கிரியகோஸ் மிட்சோடாக்கிஸ் 2 நாள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நாளை அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவருடன் அந்நாட்டின் வர்த்தக குழுவினரும் வருகின்றனர். தில்லியில் நடைபெறும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் மும்பை செல்கிறார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு கிரீஸ் நாட்டு பிரதமர் இந்தியா வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சார்பில் இலங்கையில் கட்டப்பட்டு வரும் வீட்டு வசதி திட்டத்தில் 1300 வீடுகள் கட்டுவதற்கான துவக்க விழா நேற்று கொழும்புவில் நடைபெற்றது. இதில் இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கலந்து கொண்டார். அந்நாட்டின் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே காணொலி வாயிலாக பங்கேற்று இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இலங்கையின் 10 மாவட்டங்களில் உள்ள 45 தேயிலை தோட்ட பகுதிகளில் அங்கு பணியாற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்காக இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை சென்றிருந்தபோது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 60,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் முதல் மற்றும் 2ஆம் கட்டத்தில் 46,000 வீடுகள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்தியாவின் சார்பில் கட்டித்தரப்பட உள்ளன. இது மட்டுமல்லாமல் 3 பில்லியன் இலங்கை நாணய மதிப்பில் டிக்கோயாவில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். இந்திய தமிழ் வம்சாவளியினர் இலங்கைக்கு சென்ற 200வது ஆண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் இவ்வேளையில் இந்த வீட்டு வசதி மற்றும் பல்நோக்கு மருத்துவமனைகள் அமைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம்.
இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் வரும் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு 13,442 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக 17,44,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டு நிதியாண்டில் 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் என்ற உயரிய இலக்கினை நிர்ணயித்து இதுவரை 13,600 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக 16,19,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கு பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்கு 7,280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 25 லட்சம் விவசாயிகளுக்கு 4,436 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் 15,280 கிராமங்களில் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிரி பூச்சிக்கொல்லி தாவரங்கள் வளர்க்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 14,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைக்க 42 கோடி ரூபாய், ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க சுமார் 65 கோடி ரூபாய், பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய், காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படாத சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்க 1.4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும் என்றார். கடந்த ஆண்டு கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 260 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டம் 206 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செயல்படுத்தப்படும். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்வளம் காக்க 6 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். களர் அமில நிலங்களை சீர்படுத்த 22.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவப் பணியில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. இதில் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் தங்களுக்கு பெரும் பயன் அளிப்பதாக தமிழகத்தின் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என் பேர் கார்த்திகா. கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் தனியார் நிறுவனத்துல வேலை செய்கிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களுக்குமே செல்வமகள் திட்டத்துல மாசம் மாசம் பணம் போட்டுட்டு இருக்கேன். குறைஞ்சபட்ச அமௌண்ட்ல இருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல போட முடியும். நான் 2 பெண் குழந்தைங்களுக்குமே மாசம் மாசம் 1,000 ரூபாய் போட்டுட்டு இருக்கேன். ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்களோட மேல் படிப்புக்கோ இல்ல திருமண செலவுக்கோ இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்துல அதிகமான வட்டி 7.6% வட்டி, அதோட வரி விலக்கும் தர்றாங்க. அதனால என்ன மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் தபால் துறைக்கும் நன்றி. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக நூர்கிராம் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலச்சரிவு காரணமாக 12க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. மேலும் 20 வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஜனன் சயீக் தெரிவித்துள்ளார். உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. பூசான் நகரில் இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. குரூப் 3 பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆடவர் அணி 4 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. புரோ கபடி லீக் போட்டியில் மும்பை இன்று தெலுங்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். மத்திய அரசு கூடுதலாக 50 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக
ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகின்றன. தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.